வண்ண வண்ண பூக்கள் படத்தை பிரசாந்தை வைத்து தான் தயாரித்தேன். அது தேசிய விருது பெற்றது. அதாவது வெண்புற்ற கொடைய முகத்தில் தாங்கி தேவயானுடைய திருமகள் பெண் என்ற அரசியை இந்த திரையுலகை ஆளுவாள் என்று சொல்லி பேஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தது கதிரேசன் சார். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர். ஸோ பிரசாந்த் சார் வந்து அந்த டைமில் பாலுமகேந்திர சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் ஒரு பாலுமகேந்திர சாருடைய ஸ்டூடெண்ட் தான். அப்படி சாரோட எவ்வளோ ஃபிலிம்ஸ் ஜீன்ஸாக இருக்கட்டும், அந்த படங்கள்லாம் அந்தந்த டைமில் பெஞ்ச் மார்க்காக இருந்திருக்கு தமிழ் சினிமாவுக்கு. பிரசாந்தை வாழ்த்த வந்து எனக்கு வயது இருக்குது. நான் என்ன வெளியில் வானமே வாழ்த்துகிறது, நானும் வாழ்த்துகிறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் மியூசிக் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அட்வான்ஸ் வந்து பிரசாந்த் சார் தியாகராஜன் சார் தான் கொடுத்தாங்க. சார் சொன்ன ஒரு வார்த்தை, இன்னும் பல டிகிரி படிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. எனக்கு இன்றைக்கும் சோறு போடுற அந்த செத்து விளையாடுவோமா அப்படிங்கிற ஒரு காமெடி அவங்க நடித்த ஹீரோயினாக நடித்த படத்தை தான் நான் நடிச்சிருக்கேன். இனிய இந்நல்லாளில் எல்லா வளமும் நலமும் பெற்று தேகபலம் பாதபலம் ஆயுள்பலம் கொண்டு வையகம் தழைக்க வாழ்க, வாழ்வெல்லாம் செழித்து வாழ்க, வளம் நலம் பெற்று வாழ்க. இந்த விழாவில் ஒரு உண்மை முடிவெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களுடைய தலையாய சிஷ்யன் என்று சொல்லலாம், சீடன் என்று சொல்லலாம், தம்பி வெற்றிமாறன் அவர்கள் இந்த விழாவில் வந்து கொள்வது உண்மையிலேயே பேருவகை கொள்ள வேண்டியது. காரணம் என்னவென்றால் அவருடைய குருநாதர் பாலு மகேந்திரா வைத்து வண்ண வண்ண பூக்கள் படத்தை பிரசாந்தை வைத்து தான் தயாரித்தேன். அது தேசிய விருது பெற்றது. எப்படி வெற்றிமாறன் அவர்கள் எனக்கு அசுரனுக்கு சிறந்த படத்துக்கு தேசிய விருது பெற்று தந்தாரோ அதுபோல் பிரசாந்துக்கும் தேசிய விருது பாலு மகேந்திரா பெற்று தந்தார். அப்படிப்பட்ட இந்த சூழலில் பிரசாந்த் அவர்களை நினைக்கும் போது நலவென்பாவில் ஒரு செய்யுள் இருக்கிறது. அந்த செய்யுள் எப்படின்னா, புகழேந்தி புலவர் வர்ணிக்கிறாரு நலனுடைய அழக தமையந்தி கிட்ட. செம்மனத்தான் தன்னொழியான் செங்கதிரான் மங்கையர் பார்க்கும் மாத்திரத்தில் அவர்கள் மனதை வாங்கும் தடந்தோளான் மெய்மை நலனென்பான் மேலினத்தும் நாளினத்தும் விற்பான் உளனென்பான் வேந்தன் உனக்கு என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட தடந்தோள்களுக்கு சொந்தக்காரன் பிரசாந்த். அப்படிப்பட்ட பிரசாந்துக்கு மிக மிக சிறப்பான எதிர்காலம் வருகிறது. அடுத்த ரவுண்டு மிகப்பெரிய ரவுண்டாக வருவார் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசிகளும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னை உணர்ந்து உனை உணர்ந்து செல்லடா என்று மிகப்பெரிய வெற்றி பட நாயகன் ரஞ்சன் அவருடைய பெயர் தாங்கி வரக்கூடிய ரஞ்சன் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் மாபெரும் வெற்றி நீட்டி தரும். எனக்கு முதல்ல நீங்கள் பிரசாந்த் பர்த்டேன்னு சொல்லி பிஆர்ஓ சொல்லி தான் நான் வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா தான் எனக்கு ரொம்ப நெருக்கமான என் தம்பி கதிரேசனுடைய திருமகன். அதாவது சிங்கத்தின் சீற்றமாய் சிறுத்தையின் தோற்றமாய் புலியின் பாய்ச்சலாய் புறப்பட்டு வரக்கூடிய புறநாற்று புலிப்போத்தாய் ஹரி வருவான் என்ற நம்பிக்கை. அதோடு மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே ஒரு நடிகை என்று சொல்லலாம், தேவயானுடைய திருவுருவம் தான் அப்படி வரணும். அப்படிப்பட்ட திரு நங்கை நல்லாளுக்கு ஒரு மகள். அந்த மகள் வந்து இந்த படத்தில் நடிக்கிறது உண்மையிலேயே நான் திரும்பவும் உண்மை செய்யல சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. அதாவது நலவென்பாவில் தமையந்தின் அழகை வர்ணிப்பார் புகழேந்தி புலவர். நலங்கிட்ட நாற்குணமும் நாற்படையா ஐம்புலனும் நல்ல மச்சா ஆர்க்கும் சிலம்பே அணிமுறைசாய் வேற்படையும் வாழுமே கண்ணா வதன மதி குடை கீழ் ஆளுமே பெண்மை அரசு. அதாவது வெண்புற்ற கொடைய முகத்தில் தாங்கி தேவயானுடைய திருமகள் பெண் என்ற அரசியை இந்த திரையுலகை ஆளுவாள் என்று சொல்லி வெற்றிக்கு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒரு டைரக்டராக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பாலுமகேந்திரா சார் தான் ரீசன். அண்ட் நான் அந்த ஸ்கில் செட்ஸ் கற்றுக்கிட்டது வந்து பாலுமகேந்திரா சார்கிட்ட. அந்த ஸ்கில் செட்ஸை நான் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தது கதிரேசன் சார். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அவர். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி 6 ப்ரொடியூசர்ஸ் வந்து 5 பேர் ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கிட்ட கதை கேட்டுட்டு அந்த நேரத்தில் பண்ண முடியாமல் போயிடுச்சு வெவ்வேறு காரணங்களுக்காக. கதிரேசன் சார் தான் வந்து அப்போது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணார். ஸோ அதனால் வந்து கதிரேசன் சார் அண்ட் பாலுமகேந்திரா சார் 2 பேரோடையும் இந்த நிகழ்ச்சி சம்மந்தப்பட்டிருக்கு. பிரசாந்த் சார் வந்து தானு சார் சொன்னாங்க, வண்ண வண்ண பூக்கள் பற்றி சொன்னாங்க. ஸோ பிரசாந்த் சார் வந்து அந்த டைமில்
பாலுமகேந்திர சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் ஒரு பாலுமகேந்திர சாருடைய ஸ்டூடெண்ட் தான். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் happy to be here and wish him a very happy birthday. And இந்த event gets even more special because கதிரேசன் சார் என்னை இன்னைக்கு இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேசலாமான்னு எனக்கு தெரியல, அதனால வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த டைட்டில் ரிவீலோட சேர்த்து பேசிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இந்த புது ஃபில்மோட டோட்டல் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் பிரசாந்த் சார் ஆன் ஹிஸ் பர்த்டே எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேபி ஆஃப்டர் த டைட்டில் ரிவீல் இன்னும் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ. நான் ஆக்சுவலாக வந்து இந்த டைட்டில் ரிவீல் பண்ணுறதுக்கப்புறம் பேசலான்னு இருந்தேன், ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ கதிரேசன் சார் வந்து எனக்கு சொன்னார், இந்த மாதிரி ரொம்ப நாளாக பேசிக்கிட்டே இருக்கோம், ஏதாவது ஒரு படம் ப்ராஜெக்ட் பண்ணலாம், பையனோட பசங்க 2 பேர் இருக்காங்க, யார் வேணால் பண்ணலான்னு சொல்லிகிட்டே இருக்கார், கிளாஸ் போகிறாங்க எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தார். சரி இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் லான்ச் ஆகலாமா, இந்த ஃபில்மு தியாகராஜன் சார் பண்ணுறாங்க, பிரசாந்த் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஓகே சார், நான் எனக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கான்னு எனக்கு தெரியும், ஆனால் வந்து எனக்கு மைண்டில் வந்து இவன் இல்லவே இல்லை. இப்படி இந்த மாதிரி இல்லை, ஆட்களமில் ஒரு 2 ஷாட்டில் இருப்பாங்க, சும்மா கூப்பிட்டு உட்கார வச்சுருந்தேன். எனக்கு அதுதான் மைண்டில் இருக்குது. இங்கே வந்தால் நல்லா தாடி மீசெல்லாம் நல்லா வளர்ந்து இஸ் அ மேன் நவ். ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ளீஸ்ட். அதே மாதிரி தேவயானி மேமோட டாட்டரோட சேர்ந்து பண்ணுறான்னு சொன்னப்போ இன்னும் சந்தோஷமாக இருந்தது. ஷி ஆல்வேஸ் ஹேஸ் த வாட் டு சே த குட்வில் ஆஃப் தமிழ் பீப்புள். நமக்கு அவங்க பண்ண ரோல்ஸ் எல்லாம் வந்து நம்ம வீட்டில் ஒருத்தராக வந்து அவங்கள பார்க்க வச்சுருக்கு எப்போதுமே. அண்ட் அந்த லவ் அண்ட் கேர் அவங்க டாட்டருக்கும் எல்லார்கிட்டையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் வே ஷீ கேரிஸ் ஹர் செல்ஃப் ஆன் வேர் ஷீ இஸ் ப்ரெசன்ட், அது எல்லாருக்குமே ஒரு ஆல்ரெடி ஷீ இஸ் லவ் பை எவ்ரி ஒன். அண்ட் இந்த படத்தின் மூலமாக அவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கணும்னு நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஐ விஷ் தெம் போத் பிக் சக்ஸஸ்ஃபுல் கெரியர். அண்ட் தியாகராஜன் சார், யூ பீன் அ வெரி ஒரு ஃபியர்ஸ் ஃபாதர். அண்ட் கதிரேசன் சாரும் அப்படி ஒரு ஃபாதர் தான். ஸோ 2 ஃபாதர்ஸ் உடைய விஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற 2 சன்ஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி. பிரசாந்த் சார், ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபில்ம் அண்ட் யுவர் ஃபியூச்சர் வெஞ்சர்ஸ். தேங்க்யூ வெரி மச். எனக்கு பிரசாந்த் சாரை நான் வந்து ரொம்ப ஒரு ஆடியன்ஸாக பார்த்து வியந்த ஒரு ஹீரோ. நாங்கள் அந்த டைம்லலாம் சொல்லுவாங்க ஆக்ஷன் சீன்ஸை பெஸ்ட்டாக பண்ணுறது பிரசாந்த் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அப்படி சாரோட எவ்வளோ ஃபிலிம்ஸ், ஜீன்ஸாக இருக்கட்டும், அந்த படங்கள்லாம் அந்தந்த டைமில் பெஞ்ச் மார்க்காக இருந்திருக்கு தமிழ் சினிமாவுக்கு. ஸோ எனக்கு எகெயின் பிரசாந்த் சாரோட ஒரு புது இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு என்னோட பெரிய விஷஸை ஒரு ஆடியன்ஸாக சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். அண்ட் தென் எனக்கு இந்த ஈவெண்ட்டில் தேவயானி மேம் என்னோடய ஃபேமிலி மாதிரி நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ தேவயானி மேமோட டாட்டர் பிரியங்கா லான்ச் ஆகுறாங்க இந்த படத்தில். ஸோ அது எனக்கு இட் ஃபீல்ஸ் லைக் ஃபேமிலி. இந்த படம் பெரிய தேவயானி மேம் மாதிரியே அவங்களோட மனசு மாதிரியே இந்த படம் பெரிய அளவில் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், பெரிய ஹிட் ஆகுன்றது எனக்கு 100% ஷியூராக தெரியும். ஸோ என்னோடய ஹார்ட்டி விஷஸ் மேம். அண்ட் தென் கதிரேசன் சார். ஸோ கதிரேசன் சார்கிட்ட இப்போ வெற்றி சார் சொன்ன மாதிரியே நானும் கதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி எனக்கு ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது கதிரேசன் சாரோட. ஸோ எனக்கு கதிரேசன் சாரோட சன் ஹரி, உங்களுக்கு ஹார்ட்டி விஷஸ். ஸோ இந்த படம் இப்படி எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாரும் சேர்ந்து பண்ணுற இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு ரொம்ப மனசார தோணுது. ஸோ ஹாப்பி பர்த்டே அகெயின் பிரசாந்த் சார். ரொம்ப ஈகராக இருக்குது சார் இந்த படம் பார்க்க. தேங்க்யூ. அவர் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதில் வந்து நமக்கெல்லாம் இப்படி ஒரு குழந்தை இருக்காதான்னு நம்ம எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு இன்றைக்கும் அப்படியே இருக்கார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், அவரோட அந்தகன் படத்தில் நானும் நடிச்சிருந்தேன். அதில் நானும் பிரசாந்த், யோகி பாபு, ஒரு 4 பேர் உட்காந்து சீன் சொல்லிட்டாங்க, டைலாக் கொடுத்துட்டாங்க.
நாங்கள்லாம் பிரசாந்த் நீ இதை பேசு அப்படின்னு பாபு யோகி பாபு வந்து சார் நான் இதை சொல்கிறேன் சார் நீங்கள் இதை சொல்லுங்கள் ஒரு விஷயம் நான் விட்ருவேண்ணா அப்படின்ட்டு அவங்களும் நாங்கள்லாம் ஒரு பிளான் பண்ணி சீனை வந்து எப்படி மெருகேற்றுறதுன்னு பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னாரு. நாங்கள் அதை பண்ணோம். கட் கட் அப்படின்னாரு. பிரசாந்தை கூப்பிட்டாரு. என்ன டைலாக் இருக்குது அதை மட்டும் பேசு, அதுக்கு மேலே பேசு. சரிப்பா. இங்கே வந்தோடனே மறுபடியும் நான் இல்லை பழசே பேசிடுவோம், இருக்கிறதே பேசிடுவோம். படம் பெரிய வெற்றி, அது வேறு விஷயம். ஆனால் பிரசாந்த் எல்லாம் நான் எங்களோட வந்து இருந்தவர் அப்படியே சும்மா ஒரு பிரசாந்த் அப்படின்னு ஒரு பார்வையிலையும் ஒரு லுக்குலேயும் அப்படியே மறுபடியும் ஒரிஜினாலிட்டிக்கு கொண்டு வந்தார். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு குழந்தைலாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். தியாகராஜன் சார் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவர். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு படத்தின் பூஜையும் இதனோட இருக்குது அப்படின்ட்டு. தியாகராஜன் சார் டைரக்ட் பண்ணுறாருன்னு. சார் உங்களுக்கு வாழ்த்த எனக்கு வயதில்லை, நான் சிறியவன். இருந்தாலும் வந்து படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அதில் வந்து தேவயானியோடைய டாக்டர் நடிக்கிறாங்க. நம்ம கதிரேசன் சாரோட பையன். ஓ வெரி குட். அவங்க தான் ஹீரோயின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ரீமேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீமேக்குன்னா கண்டிப்பாக வந்து முதல்ல இங்கே பாம்பேயில் உட்காந்து வாங்கிறதுக்கு போட்டி பண்ணால் இல்லை சார் தியாகராஜ் சார் வாங்கிட்டு போயிட்டார், தியாகராஜ் சார் வாங்கிட்டு போயிட்டார், இதே தான் சொல்லுவாங்க. நானே 4 படங்கள் ட்ரை பண்ணேன். இல்லை சார் தியாகராஜ் சார்கிட்ட தான் ரைட்ஸ் இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல படம் ஓடுற படம் அப்படின்னா முதல்ல ரைட்ஸ் வாங்குறவர் அவர் தான் இன்னி வரைக்கும் நினைக்கிறாரு. ஸோ அப்படி ஒரு ரீமேக் படத்தில் நடிக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள். பெரிய வெற்றி அடையணும் படம். நீங்கள் உங்களுக்கு வந்து பெரிய வாய்ப்புகள் பெரிய பதவியிலும் கிடைக்கணும். நீங்கள் பெரிய இடத்துக்கு போகணும்னு வாழ்த்துக்கிறேன். பிரசாந்தை வாழ்த்த வந்து எனக்கு வயது இருக்குது. நான் என்ன வெளியில் வானமே வாழ்த்துகிறது, நானும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். பிரசாந்த் சாரோட ஒரு பெரிய ஃபேன். ஹாப்பி பர்த்டே சார் உங்களுக்கு. பெரிய ஃபேன். ஸ்ரீ கணேஷ் அவர் சொன்ன மாதிரி அவருடைய படங்கள்லாம் பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். ஒரு 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 வேர்சடைலான ஆக்டர் அவர். ஒரு ரெலவெண்ட்டான ஆக்டர். அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு ரெலவென்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்களை எடுத்து இன்றைக்கி நம்ம ஏற்கிற படங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக நம்மளால் கொடுக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வேர்சடைலான ஒரு பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் கொடுத்துருக்காரு. வெரைட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸஸ், எமோஷன்ஸ். ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு 2 படங்கள் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒன்று வந்து வண்ண வண்ண பூக்கள் சார், அதுவும் கல்லூரி வாசல். அப்படி ஒரு படம், இப்படி ஒரு படம். திடீர்னு பார்த்தா தமிழ் அப்படின்னு சொல்லி எல்லோரும் தூக்கி போட்டு மெதிச்சிட்டு இருப்பார். ஸோ அப்படி ஒரு எமோஷன் தான் பிரசாந்த் சார். எனக்கு பெரிய ஃபேன் நான் உங்களுக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு லாஸ்ட் ஃபோன் கால் ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. நான் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசினேன் ஒரு இதை பற்றி உங்களுக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட். அவர் அடுத்த படம் டைட்டில் ரிவீல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஃபேனாக நான் இங்கே வந்திருக்கேன். ஒரு ஃபேனாக தான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது இந்த மேடையில் நிற்கிறது. தியாகராஜன் சாருக்கு தேங்க்ஸ், அவருக்கும் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கதிரேசன் சாரோட சன் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, என் தம்பி மாதிரி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் அவங்க இப்போ. அதே மாதிரி தேவயானி மேமோட டாக்டரும் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. ஒரு நல்ல டீமாக ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் மியூசிக் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அட்வான்ஸ் வந்து பிரசாந்த் சார் தியாகராஜன் சார் தான் கொடுத்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து தள்ளி போய் நடக்கவே இல்லை. அது ஸோ தட் வாஸ் சப்போஸ் டு பி மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அது வந்து அருண் வெட்ஸ் ஹரணின்னு ஒரு ப்ராஜெக்ட்டு. அதுக்கப்புறம் அது அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்துச்சு. அப்புறம் நாங்கள் மிஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வெயில் நடந்தது. ஸோ அந்த அட்வான்ஸ் இன்னும் என்கிட்ட இருக்குது, தியாகராஜன் சார்கிட்ட வாங்கின அட்வான்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் ஆல்மோஸ்ட் 20 years கழிச்சு இந்த ப்ராஜெக்டில் தான் சேரணும்னு இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம். மை பெஸ்ட் விஷஸ் சார். மை பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். கதிரேசன் சார் அண்ட் தியாகராஜன் சார், த ஹோல் டீம். let this film become a very big hit, sir. Thank you. God bless. எல்லோருக்கும் வணக்கம். சாரோட நான் பூமகள் ஊர்வலம், வின்னர், ரொம்ப பாப்புலரான காமெடி வின்னர் 2 படமும் நடிச்சிருக்கேன். சாருடைய இயக்கத்தில் நடிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருந்தது. அது இந்த படத்தில் எனக்கு கிடைச்சது.
சார் சொன்ன ஒரு வார்த்தை, இன்னும் பல டிகிரி படிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. நான் படித்ததுக்காக வாழ்த்துக்கள் சொன்னார். இந்த வாழ்த்துக்களில் இன்னும் 4 டிகிரியை நான் படிச்சிடுறேன். அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷம். சாரை பற்றி சொல்லணும்னா ஒரு சின்ன ஒரு பயம், உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நான் இன்னும் அந்த அழகில் ஓய்வதில்லை பார்த்துட்டு இன்னும் அந்த மிரட்சியிலே இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மம்பட்டியானில் சரி எல்லாத்துக்கும் உதவி செய்கிற மம்பட்டியா சார் கூட இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு ஷாட்டில் க்ளோஸ்அப்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு லென்த் ஷாட்டு டைலாக் பேசணும். நான் அந்த லென்த் டைலாக்கை பார்த்துட்டு பேச போனேன். அப்போ அசோசியேட் வந்து சொன்னார், ஏங்க நீங்கள் இரு, அவன் ஏதோ பேச வர்றான், முதல்ல பேசட்டும், அப்புறம் நீ கரெக்ஷன் பண்ணு அப்படின்னாரு. நான் லென்த்தாக பேசினேன். சாருக்கு கரெக்டாக இருக்குது, அப்படியே பேசு அப்படின்னு சொன்னார். எனக்கு உண்மையிலேயே அந்த அவையில் சாருடைய பாராட்டு, அந்த ஆண்டவனே வந்து பாராட்டின மாதிரி மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். தேவயானி மேடத்தை பற்றி சொல்ல வேண்டாம். எனக்கு இன்றைக்கும் சோறு போடுற அந்த செத்து விளையாடுவோமா அப்படிங்கிற ஒரு காமெடி அவங்க நடித்த ஹீரோயினாக நடித்த படத்தில் தான் நான் நடிச்சிருக்கேன். அதனால் ஹீரோ ஹரிஷாருக்கும் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி 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 எல்லா மேடத்துக்கும். ஏன்னா இவங்க காம்பினேஷனில் நான் நடித்தேன். ஆனால் அவங்க தூரமாக நின்றுட்டு இருந்தாங்க. சார் வந்து ஏதோ டச் பண்ணிக்கிட்டு இருந்தார். சார் வந்து டச் பண்ணிக்கிட்டு இருந்தார். இல்லை சாரே வந்து டச் பண்ணுறாரு, இவர் யார் அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் கதிரேசன் சாருடைய சன், அவர் தான் ஹீரோ அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. முதல்ல என்னுடைய இனிய நண்பர், நல்ல மனிதர், ஹைலி குவாலிஃபைடு பர்சன் பிரசாந்த் சாருக்கு என்னோட இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அவரோட என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி அங்கிள். ஏன்னா இந்த விழாவில் பங்களிப்புங்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு மிகச்சிறந்த மனிதர் நான் பார்த்தது எங்கள் அப்பாவுக்கு அடுத்து தியாகராஜன் சார். வந்த காலத்திலேருந்து ஒரு பெரிய உறுதுணையாக இருப்பார் அப்பா. அப்போ அவர் பையனுக்கு எப்படி இருந்திருப்பார் அப்படிங்கிறது வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம். அந்த இன்சிடெண்ட்டை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு கடந்த ஒரு 15-20 வருஷமாக. ஸோ சச் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர் பிரசாந்த். இந்த படம் வந்து அவருக்கு ஒரு மிக சிறந்த ஒரு கண்டென்ட் மூவியாக இருக்கும், கமர்ஷியலாக இருக்கும். ஏன்னா இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது, இன்னும் கொஞ்ச நாள் தான். ஸோ இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்னு நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்பா சூஸ் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. என் மேலே நம்பிக்கை வச்சு அந்த கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ அது ரொம்ப இதாக இருக்கும். எனக்கு ஒரே ஒரு இதுதான் மேடம், என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரியங்கா குட்டி இந்த படத்தில் லான்ச் ஆகிறா. ஸோ அவளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய, ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக, அவனுக்கு அழகாக இந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு. பட் யூ டிசர்வ் இட். அது எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. அதை நீ டிசர்வ் பண்ண. உன் தங்கச்சி எவ்வளோ தெளிவாக எப்படி வளர்த்துருக்காங்க, அது உண்மையிலேயே சந்தோஷப்படுற. அவ்வளோ போல்டாக ஸ்பீச், அவ்வளோ அழகாக இது பண்ணுறா. உன்னோட பாட்டை கேட்டிருக்கேன், ஐ எம் யுவர் ஃபேன். அம்மாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், நாங்கள் ஷூட்டிங் இருக்கும்போதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்போம் அவ்வளோ அழகாக பாடுறான்னு. ஸோ உனக்கு மனவார்ந்த வாழ்த்துக்கள். பிரியங்கா வந்து அவ்வளோ அழகாக நடிக்கிறான். நான் ஃபஸ்ட்டு படம், என்னோட டெபியூ படம் தான் ஞாபகம் வந்துச்சு உன்னை நான் அடிக்கும் போது. தாரத்த பட்டேல எப்படி வரலட்சுமி அடிச்சோனோ, அப்பா நான் ரிவீல் பண்ணலப்பா, நான் ரிவீல் பண்ணல, நீ பார்க்கும் போதே தெரியுது. ஸோ இதே மாதிரி தான் ஸ்பாட்லேயும் அப்பாவுக்கு எந்த சீன் ஏதாவது பிடிக்கலன்னா அங்கேருந்து ஒரு சின்ன லுக் விடுவார். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பேலன்ஸ் பண்ணி மாற்றிப்போம். ஸோ சச் அ ஒண்டர்ஃபுல் டேரக்டர் ஐ காட். ஸோ அமேசிங் டேரக்டர் அப்பா. ஒவ்வொரு சீனும் செதுக்கிட்டு இருக்காரு இந்த படத்தில். ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு படம். அப்புறம் என் தம்பி, என்னோட அருமை நண்பர், என் பங்காளியோட பையன், ஸோ கதிரேசன் சாரோட பையன். வரும்போது ஃபஸ்ட்டு வேற மாதிரி இருந்தான். அப்புறம் ஸ்பாட்டில் நடிக்கும் போகும்போது ஃபஸ்ட்டு சீனில் வந்து எனக்கு தெரில ஒரு அந்த மாதிரி ஒரு சீன். எனக்கு அவனுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீன் எனக்கு அடையாளமே தெரில. ஏதோ சாதாரண பையன் உள்ளே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா வந்து ஓடி வரான். வந்தா டே இனியா அப்படின்னு அந்த அளவுக்கு உடம்ப குறைச்சி அவ்வளோ அழகாக டெடிகேட் பண்ணி சினிமாங்கிறது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறாப்புல. ரொம்ப நல்லா நடிக்கிறான். ஸோ யூ காட் அ வெரி குட் ஃபியூச்சர். ரொம்ப நல்லா வந்திருக்கும். ஸோ உடனே அந்த பேலன்சிங் பண்ணிக்கிட்டு அந்த சீனை நடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அதை பண்ணுறா. உனக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. அழகான உன் குடும்பம், உன் குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமே உங்க கூட இருக்காங்க, நாங்கள்லாம் கூட இருக்கோம். ஸோ உனக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ரஞ்சன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஒரு டைட்டில். ஸோ அந்த டைட்டில் நான் எங்களுக்கே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அப்பா எதுவுமே சொல்லலை.
ஸோ அந்த டைட்டில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான டைட்டில் அதுக்கு உண்டான கண்டென்ட் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதுக்கும் என்னோட என்டையர் க்ரூ என்னை செலக்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் மிக நன்றி. அதுவும் பிரசாந்த் சாரோட இன்னைக்கு பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ண என்னோட நண்பர்கள், என்னோட எல்லா ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.